மச்சான் வணக்கம். வணக்கம்ய்யா. நீங்கள் வந்து அரசு பணி ஓய்வு. இப்போ வந்து மன நிம்மதியாக அழகா அமைதியாக இருக்கீங்க. சரி, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கற்பனையாக ஒரு கேள்வி கேட்குறேன். இது நிஜம் இல்லை. கேளுங்கய்யா. உங்களை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியாக எங்கேயோ ஒரு இடத்துல ஆயிட்டீங்கன்னா இந்த மக்களுக்கு என்ன செய்வீங்க? அழகான கேள்வி கேட்குறீங்க. ஆ. கற்பனையாக நீங்கள் கேள்வி கேட்டதுனால நானும் கற்பனைகளை உதிக்கக்கூடிய ஆ. கருத்தை சொல்கிறேன். ஆ. அப்படி ஒரு பிரளயம் ஏற்பட்ட மாதிரி எனக்கு மக்கள் பிரதிநிதி ஆயிட்டேன்னு வச்சுங்களேன். ஆ. என்னுடைய ஆசைலாம் என்னென்னா, ஆ. இப்போ கடல் பக்கத்தில் கடல் பக்கத்தில். கடல் பக்கத்தில் வந்து ஆ. ஒரு டேமை கட்டி ஆ. அந்த கடல் தண்ணியை டேமுக்கு கொண்டு வந்து ஆ. அதை ஆற்று தண்ணியோட அதாவது கனெக்ஷன் கடல் தண்ணியை வந்து நல்ல தண்ணி நல்ல ஆக்கி. தண்ணி ஆக்கும். ஆ. கடல் தண்ணியை டேம் நல்ல தண்ணியாக மாற்றி டேம் கொண்டு ஆ. வந்து அதை டேமில் பெருக்கிறோம். ஆ. அதோட ஆற்றுகளுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஆ. ஆற்று தண்ணியும் கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த வறண்ட பூமியெலாம் என்ன ஆகும்னா நல்ல மரம் செழிப்பாகி செழிப்பாயிரும், குளிர்ச்சி ஆயிரும், குளிர்ச்சி ஆயிரும். நல்ல காற்று நல்ல வரும். கிளைமேட் நல்லா செழிப்பாயிரும் ஆ. ஏரியா. ஆ. இந்த காற்றும் கிடைக்கும் பொழுது ஓசோன் படத்தில் ஓட்டைகள் விழுந்து இப்போ ஆஹா, வெயில் தாக்கம் ஆஹா. அதிகமாக இருக்குன்றாங்க. உரத்த அது சிந்தனை அது குறையும். குறையும். அது மட்டும் இல்லை, இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, என்னுடைய கற்பனை தான். ஆ. அங்கே பனிக்கட்டியில் இமயமலை உருகி என்ன பண்ணுறது, அந்த தண்ணியாக தான் கடலுக்கு தான் வந்து ஆமா. அப்போ கடல் மட்டம் உயருது. உயருது. கடல் மட்டம் உயரும்போது கடலுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியா மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஆமாம். இந்த ஸ்கீமை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு. ஆமாம், அப்போ கடல்லேருந்து தண்ணி வர்றதுனால கடல் மட்டம் வந்து உயராது, பனிமலை உருகுனாலும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இல்லையா? அது நல்ல ஒரு பெரிய சிந்தனை. ஆமாம். என்ன பெரிய ஒரு அறிவியல் வல்லுநருக்கு வர வேண்டிய சிந்தனை. அழகான கருத்து. இந்த கற்பனைகள் வந்து கற்பனையாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம். சரி. கடலாடி தமிழுக்காக கடலாடி ஏபிஎம் முருகன்.